நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். வருடத்தின் 3வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை அவர் நம்மை சுகத்தோடு, பலத்தோடு, ஜீவனோடு, ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இல்லாம, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு சடங்காச்சாரமா இல்லாம, உண்மையாய் தேவன் நம்ம நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், தேவன் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். எளிய வார்த்தை தான், சிம்பிள் வேர்ட். தேங்க்யூ என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற சுக பல ஜீவனுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். ஊர்ல இருக்கிற எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற நல் உறவுகளுக்காக நாம் நன்றி என்று சொல்லுவோம். நல்ல பெற்றோர்களுக்காய் நன்றி, நல்ல வாழ்க்கை துணைக்காய் நன்றி, நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்தில் நம்முடைய ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நல்ல சபைக்காய் ஸ்தோத்திரம், இந்த அன்பின் ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு, 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 நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நாங்கள் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காய் நன்றி, சமாதானத்திற்காய் நன்றி, நம்பிக்கைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே நீர் சிலுவையிலே சிந்திய விலையேறப்பட்ட இரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒப்பற்ற தியாகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நினைவு கூறுவோம் ஆண்டவரே. பரிசுத்த பந்தியிலே இன்று நாங்கள் பங்கு பெறும் முன்பாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். துதிக்கும் முன்பாய், ஆராதிக்கும் முன்பாய், பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் முன்பாக எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த நாள் உங்களை நாங்க தரிசிக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கென்று வரணும். எல்லா குறைகள், குற்றங்கள், மீறுதல்களை மன்னி ஆண்டவரே.
பாவ சேற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடனும் கூவி விழித்து தன் மார்போடு அணைத்து அன்பாய் போது பொருத்த நாதா தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே. அந்த அன்பை நம்மை நோக்கி பாய்ந்து வருகிற அந்த அன்புக்குள் நம்மை அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். ஆனால் சிற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும் பாவசிற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்மார் போது பொருத்த நாதா கூவி விழித்து தன் மார்போடனை தன்மார் போது பொருத்த நாதா தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மாரதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை கையாரின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை கையாரின் அடிபணிந்தே. நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, சிஸ்டர் எட்வர்ட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். தேவன் நமக்கு நம்முடைய இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவன் இந்த ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, குறிப்பாக தம்முடைய மகனை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக, அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் தகுதியோடு பங்கு பெறும்படியாக சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய பாதத்திற்கு வரும்படியாய் நீர் எங்களுக்கு சுகபல ஜீவன ஆரோக்கியத்தை தந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயவங்களாய் தனித்தனியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த அவங்களுக்கு உண்டான பாவங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளத்தக்கதாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆராதனை நடத்துகின்ற மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே மகனை எடுத்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் விடுதலையோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வர இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஏற்ற வேளையில் இந்த இடத்தில் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு தேவன் அப்பா விடுதலையோடு அவர்கள் இந்த இடத்திற்கு கடந்து வரத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்திக்காய் வருகிறோம் தகப்பனே, நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுவிட்டு நாங்கள் விட்டு விடாதபடி அதை கை
கைக்கொண்டு ஜீவிக்கத்தக்கதாய் அது எங்களில் 30, 60, 100 பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கத்தக்கதாய் அப்பா அந்த செய்திகள் எங்களிடத்தில் கிரியை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர்தாமே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எடுக்க போகின்ற திருவிருந்துக்காய் வருகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் பரிசுத்தத்தோடு ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த அதில் பங்கு கொள்ளத்தக்கதாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துணிகரமான பாவங்களோடு நாங்கள் அதில் கலந்து கொள்ளாதபடி தேவன் அப்பா அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் அப்பா ஒரு விடுதலையோடு அதில் கலந்து கொள்ள நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். முழு ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எனத்துமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2013 ஆண்டின் 3வது மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், மகிமையின் மன்னர், மகத்துவ ராஜன், மாறாத தேவன், மரித்து உயிர்த்தவர். அவரை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் என்று வாழ்த்தி வணங்கி இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன்.